Hey guys, welcome back to my channel, The C2G Lifestyle. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் மந்த்லி ஃபேவரட்ஸோட செப்டம்பர் ஃபேவரட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மந்த்லி ஃபேவரட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு செப்டம்பர் ஃபேவரட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேரில் த டெர்மாகோவோட 1% ஹையலுரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் ஆக்வாஜெல். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்குது. லோஷன் அண்ட் ஜெல்லுக்கு இன்பிட்வீன் ஒரு கன்சிஸ்டன்சி. இதில் SPF 50 அண்ட் PA 4+ இருக்குது. இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இதில் வைட்டமின் ஈயும் இருக்குது, அப்புறம் ஹையலுரானிக் ஆசிடும் இருக்குது. இது வந்து ஒரு பம்ப் பாட்டில் மாதிரி வருது. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜும் கூட. இது 50 கிராம் வந்து 499 ருபீஸ்க்கு ரீட்டெயில் ஆகுது. சில ஆஃபர் டைமில் உங்களுக்கு இதை விட கம்மியாகவே உங்களுக்கு ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வேணும்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஹேர் கண்டிஷனர் தான். இது வந்து காதியிலேருந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அண்ட் ஹென்னா ஆயில் இருக்குது. ட்ரை ஹேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். முடியை நல்லா சாஃப்டாக ஆக்குது. ஸோ ஒரு 4 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஷாம்பூ பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து முடி நல்லா சில்கி ஆகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீலாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் மோஸ்ட்டாக இதை பிக் பண்ணது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுடர் ப்ரஷ் தான். இது நான் வெஸ்ட் சைட்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். இது நான் வாங்கினதுக்கான மாதிரி ரீசன் இதோட கலர். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வருது. அப்புறம் மேலே இருக்க அந்த பிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் வருது. நீங்கள் என்ன மாதிரி வெறும் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் பையாக கூட இருக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா பவுடர் நம்ம குயிக்காக வந்து டேப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இதில் அந்த பிரிசல்ஸுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பவுடர் அப்ளிகேஷனுமே ஈவனாக அப்ளை ஆகுது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ். ஒர்த் இட் தான். பாடி கேரில் என்கிட்ட ப்ளம்மோட வெனிலா வைப்ஸ் பாடி பட்டர் இருக்குது. இது நான் வாங்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ளம்மோட வெனிலா மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ பாடி பட்டருமே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு மிஸ்ட்டை விட இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி பட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பட்டரியாக இருக்குது. ஸோ வந்து ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேச்சஸ் ஒயிட் பேச்சஸ் மாதிரியா இருக்கும்ல ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா, ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பேக்கேஜிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்மெல் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. ரேண்டம் ஃபேவரட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்ட் டிஃப்யூசர். இது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. என்னோடய விளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இந்த ஆரோவில் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிற ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே போயிருந்தேன். ஸோ அங்கே தான் இதை பிக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மேண்டரின் ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயிலுமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது கூடவே வந்து ஒரு கேண்டில் கொடுத்தாங்க. அது எனக்கு தீர்ந்துருச்சு. ஒரு டீ லைட் கேண்டில். நான் வந்து இந்த மீசோட கேண்டில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பிடிக்கும்னா சின்ன ரூமுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப பெரிய ரூமாக இருந்தாலும் இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வராது. மேலே வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் போட்டுட்டு அடியில் வந்து இந்த டீ லைட் கேனில் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக இந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா வரும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஸ்மெல்லாம் பண்ணுறது. நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரோஸ்வுட். என்கிட்ட அரோமா தெரப்பியோட ரோஸ்வுட் எசென்ஷியலாக இருக்குது. அது யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் எப்பயுமே இதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்வீட் டூத்தாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இது அன்ஹெல்த்தி தான், பட் ஒகேஷனலாக சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஓரியோ கேட்பரி டிப்டு குக்கீஸ். இது பார்த்தா 25 ருபீஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 குக்கீஸ் இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அந்த ஓரியோ எனக்கு நார்மலாகவே பிடிக்கும். ஸோ மேலே வந்து கேட்பரி டிப் பண்ணி தரது அதை விட சூப்பராக இருக்குது. ஸோ அதோட காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரியோ கேட்பரிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். DIY ஃபேவரட்ஸில் ஃபர்ஸ்ட் ஜூட் பாஸ்கெட். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன பாஸ்கெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்பில் இந்த சணலை வந்து நல்லா சுற்றிட்டே வாங்க. நடுவில் வந்து ஃபெஃபிகோலோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதை நல்லா போட்டு சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்து அடி வரைக்கும் நீங்கள் சுற்றிட்டு அடியில் வந்து ஏதாவது ஒரு திக்கான ஷீட், நான் வந்து இந்த லேமினேஷன் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், அதை போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம், அப்படின்னா குட்டி குட்டி ஏதாச்சும் சிம்காஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் எதுவும் பண்ண ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ரொம்ப வெயிட்டான திங்ஸ்லாம் வைக்க முடியாது. நார்மலாக ஒரு உங்கள் மேக்கப் ஐட்டம்ஸோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது என்ன வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக எதாவது தான் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த DIY ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ஆகஸ்ட் DIYலே போட்டிருக்கேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு உள்ள வந்து ஒரு வேர்ல்ட் மேப் ஃப்ரேம் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த செலோஃபன் டேப் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ், அதாவது வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸு, ஸோ அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடி டெஸ்க்லையோ இல்லை ஆஃபீஸ் டெஸ்க்லையோ வச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.